டேய் என்னடா கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது தெரியல மச்சான். என்ன கவுன்சிலர் இங்கே வரா ரோடுக்கு போடுவாங்களோ இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா நான் இங்கே தான் ஜாயின் போயிட்டு இருப்பானா. டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணன் மச்சி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுத்தி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்பறம் கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும் தானே கை நீட்டி காசு வாங்கின? அத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பாருடா பேசினுக்கு சொல்ல கை நீட்டுருது. நான் பெரிய பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நான் பெரிய பையன் போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிடுறான்னு பாத்துறேன் நானு. ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ, தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். நீங்க போங்க போலீஸ். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி ஆச்சு தானே